ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, கல்பாசி, இலை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்த நீட்டமா கட் பண்ணி இதில சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பில, 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிறலாம். இப்ப 2 பாக்கெட் மஷ்ரூம் வந்து இதில நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதில வாஷ் பண்ணையில நீங்க அ அரிசி மாவு இல்லாட்டி மைதா மாவு சேர்த்து வாஷ் பண்ணுங்க. நல்லா கிளீன் ஆயிரும். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிரலாம். தண்ணி ஊத்த வேண்டாம். ஏன்னா இது நம்ம கிரேவி மாரி பண்ண போறோம். அதனால திக்கா இருக்கணும். தண்ணி ஊத்தாம நம்ம இத ரெடி பண்ணிட்டோம்னா நல்லாருக்கும். இப்போ வந்து நல்லா நமக்கு கிரேவி மாரி வந்துருச்சு. லாஸ்ட்டா வந்து கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா தேய்ச்சுட்டு, இந்த கிரேவில சேர்த்தரலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிறணும். ரொம்ப நேரம் இந்த கஸ்தூரி மேத்தி வந்து குக் ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன். லாஸ்ட்டா எலுமிச்சம்பழம் இதில புழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இப்போ அடுத்ததா வந்து தோசை ஊத்த போறோம். தோசை வந்து கொஞ்சம் குட்டா இருக்கட்டும். தடிமனா இருக்க மாரி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க. அத வந்து இதில அப்படியே சேர்த்துரலாம் தோசையில. உங்களுக்கு வேணா நெய் போட்டு சேர்த்துக்கங்க. நான் பட்டர் போட்டிருக்கனால, வெறும் ஆயில் மாத்திரம் சேர்த்துக்கிறேன். இத நல்லா திருப்பி போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா, நம்மளோட மஷ்ரூம் கிரேவி தோசை வந்து ரெடி ஆயிரும். இந்த மஷ்ரூம் கிரேவி தோசை வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம பசங்க லீவ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு டிஃபரண்டா ஏதாவது செஞ்சு குடுக்கலாம். உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.